தமிழகத்துல ஒரு புதிதா ஒரு வேலைவாய்ப்பு வெளியாயிருக்கு. அந்த வேலைவாய்ப்பின் அறிவிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 1518 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிகளுக்கான சிறப்பு அம்சமா தேர்வு எதுவும் இல்லை. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணலான்றது தான். மேலும் இந்த வீடியோல இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி மற்றும் சம்பள விவரங்கள் குறித்த தகவல்களை நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல தமிழக அரசுல வெளிவந்திருக்கிற 1518 வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கி வர போக்குவரத்து துறையில 1518 காலி பணிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி டிப்ளமா முடிச்சவங்களுக்கான அறிவிப்பு தான் இந்த வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறது. டிப்ளமா மற்றும் டிகிரி முடித்தவர்கள் 2022, 2023, 2024, 2025 மற்றும் 2026 ஆகிய காலகட்டங்களில் டிப்ளமா மற்றும் டிகிரி முடித்தவர்களுக்கு இந்த பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்னு தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அந்த பிரிவின் படி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு முடித்தவர்களுக்கு 360 வேகன்சிஸும், சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு 26 வேகன்சிஸும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு 41 வேகன்சிஸும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு 30 வேகன்சிஸும், டோட்டலாக சேர்த்து 457 வேகன்சிஸ் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக டிப்ளமா இன் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு மெக்கானிக்கல் பார் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 338 வேகன்சிஸ் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு 20 வேகன்சிஸும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு 30 வேகன்சிஸும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவர்களுக்கு 53 வேகன்சிஸும், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 438 வேகன்சிஸ் இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது கிராஜுவேட் இன் ஜென்ரல்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் முடித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 623 வேகன்சிஸ் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மொத்தம் இந்த டிஎன்எஸ்டிசி கார்பரேஷன்ஸில் எதெல்லாம் வந்து இந்த வேலைவாய்ப்பிற்கான அறிவிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், கும்பகோணம், சேலம், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி தமிழ்நாடு உள்ளிட்ட பிரிவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் அந்த பிரிவில் என்ஜினியரிங் முடித்திருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா அப்ரெண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்க பிரிவில், அதாவது வேகன்சிஸ் காலியாக இருக்கிற பிரிவில் டிப்ளமா வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா முடித்தவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர்ட்ஸ் அல்லது சயின்ஸ் அல்லது காமர்ஸ் அல்லது ஹியூமனிட்டிஸ், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கு பொறுத்த வரைக்கும் 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா nats.education.gov.in என்ற முகவரிக்கு நீங்கள் வெப் அட்ரஸ், அந்த வெப் அட்ரஸை உங்களுடைய ப்ரௌசர் யூஆர்எல் வந்து போட்டிங்கன்னா அந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் சென்று நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணியும் அப்ளை பண்ணலாம். இந்த பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 28/8/2026. இந்த பணிகளுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக வரைக்கும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் tncop@bot-srp.com இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய டவுட்ஸ் வந்து அனுப்பலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28/8/2026. அதுக்குள்ளே வந்து இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அரசு வேலை வாய்ப்பு தகவலுக்கு மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்மளோட யூடியூப் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.